ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரேஷ்மா. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் டாட் அண்ட் கீழ இருந்து ஒரு டிண்டட் சன்ஸ்கிரீன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்டே ஆர்டர் பண்ணேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது ட்ரை பண்ணுறதுக்காக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் அகைன் அதை ரீபர்ச்சேஸ் பண்ணேன். சரி, ஏன் அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், இதுதான் அந்த சன்ஸ்கிரீன் டாட் அண்ட் கீ. டாட் அண்ட் கீ ஸ்ட்ராபெரி டியூ டிண்டட் சன்ஸ்கிரீன் எஸ்பிஎஃப் 50 ப்ளஸ் 4 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. வார்ம் டோன், உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸ்கின் டோனுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்கின் டோனுக்கு பெய்ஜ் கலர் தான் மேட்ச் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணும்போது ஒரு டவுட்டில் பண்ணேன். பட் நேரில் நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மேட்சாக இருந்தது. ஸோ தட் நான் அதையவே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுலேயே இந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா சீல்டு வித் லவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எஸ், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எஸ், ஸோ இதுதான். இது நீங்கள் டெஃபினட்டாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து 50 ml கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பெய்ஜ் ஷேட் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் 549 இருக்குது. பட் நான் இது ஆஃபரில் தான் வாங்கினேன். ஆஃபர் போக எனக்கு 480க்கு நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். பட் ஒர்த்து தான். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லிக்விடாக இல்லை, ரொம்ப தண்ணி மாதிரி ஓடுற மாதிரி இல்லை. ஸோ இது கையிலேயே எப்படி பிளெண்ட் ஆகுது அப்படிங்கிறது பாருங்க. அவ்வளோதான். சீரியஸாக சூப்பராக இருக்கு. சீரியஸாக சூப்பராக இருக்கு. நான் அது ஸ்கின்ல நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்போதான் உங்களுக்கு தெரியும். Oh no! தெரியுதா? லிட்ரலி என்னோட ஸ்கின்னோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ தெரியுதா? இது வந்து அப்ளை பண்ண உடனே இப்படி இருக்கா? இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்ததுன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடுது. நல்லா ஸ்கின்னோட நல்லா அப்சர்வ் ஆயிட்டு ஒரு லுக் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்குது. சீரியஸா அது சூப்பரா இருக்குது. நான் இதை ஃபுல் ஃபேஸ்க்கு நான் அதை அப்ளை காமிச்சிடுறேன். லைக் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பக்கா என்னோட ஸ்கின் ஷேட்ல இருக்கு. ப்ளஸ் இதை வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ப்ரஷ் ப்ளஸ் ஸ்பாஞ்ச் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இந்த ப்ரஷ்ஷே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது, ஒரு டிண்டட் சன்ஸ்கிரீன் தான். பட் இது வந்து பக்கா ஃபவுண்டேஷன் மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. நீங்கள் வந்து குயிக்காக நீங்கள் எங்கேயாவது வெளியே கிளம்புறீங்க, லைக் டக்குன்னு சன்ஸ்கிரீன் ப்ளஸ் ஐலைனர் லிப்ஸ்டிக் அவ்வளோதான், முடிஞ்சுது கம்ப்ளீட் லுக்கு. ஸோ இது வந்து அதுக்கு பெட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வெளியே எங்கேயாவது போறீங்கனாலும் டெஃபினட்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். உங்களோட ஷேடுக்கு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி வேர்க்கு டெஃபினட்டாக நீங்கள் இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது சீரியஸ்லி இது ஒர்த்து தான். 500 கொடுத்து வாங்கும் போதே லைட்டாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப யோசித்தேன். பட் அதுக்கப்புறம் நான் ரிட்டன் வாங்கும்போது 2 ப்ராடக்ட் வாங்கினேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு டப்பா வந்து நான் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃபர் வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த தடவை நான் ஆர்டர் பண்ணும்போது இது கூட ஒரு கிஃப்ட் ப்ராடக்ட் ஒன்று கிடச்சிது. சேம் டாட் அண்ட் கீ தான். இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ். இது சாம்பிள் கிட் தான். பேரியர் ரிப்பேர் ப்ளஸ் ஹைட்ரேட்டிங் ஜென்டில் ஃபேஸ் வாஷ், ஜாப்பனீஸ் ரைஸ் வாட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு செட் ஆயிடுச்சு. நான் இன்னும் அதை வந்து நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் நான் எனக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்மெல் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இதை வந்து எனக்கு எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்மெல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கே அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலுமே அந்த ஸ்மெல்லுக்கே நான் கொஞ்சம் காம் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜெல் ஃபார்மெட்டில் தான் வந்துருந்தது, தெரியுதா? ஸோ இது எனக்கு சீரியஸாக எனக்கு இதோட டெக்ஸ்டரும் சரி ஸ்மெல்லும் சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு தோணுது. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சதுன்னா சைடில் ஆட் பண்ணுறேன். இது வந்து லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி நீங்கள் இதை பற்றி தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ எஸ், இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ், இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நான் மேபி நீங்கள் நைக்காவில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே கிடைக்கும். பட் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கன்வே ஆகும். Until then, bye from Reshma.